கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரித்து நம்மை விசேஷமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்லிவிட்டு சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளையும் உங்கள் பரமபிதா, அதாவது நம்முடைய தேவன், அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை பார்க்கலும் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள். அப்படியானால் ஆகாயத்து பறவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் நம்மை பிழைப்பூட்ட மாட்டாரா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஹல்லேலூயா. நாம் கவலைப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சரீரம் கூடவும் செய்யாது, அது பலனடையவும் செய்யாது. மாறாக நம்முடைய சரீரம் மெலிந்து போய் குறைந்து போகும், நாம் சோர்வுற்று போவோம். ஆகவே உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று பாருங்கள். காட்டு புஷ்பத்தை பார்த்தால் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக தேவன் அவைகளை படைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இயேசு சொன்னார், அவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் அவர்கள் உடுத்தி இருந்ததில்லை என்று சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உண்பதற்கு உணவுக்காகவும், உடுக்கிறதற்கு உடைக்காகவும், குடிக்கிறதற்கு ஆகவும், வானத்திற்காகவும் நாம் கவலைப்படுவோமானால் நிச்சயமாகவே அது தேவன் பேரில் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிராது. ஏனால் நம்மை படைத்தவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு அவருக்கு தெரியும். மட்டுமல்ல, வேறு எந்த கவலையாகிலும் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது என்றார், உங்களோடுதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டும். காட்டு புல்லுக்கு உடுத்துவிக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், நிச்சயமாகவே நம்மையும் போஷித்து நடத்தி பாதுகாத்து வழி நடத்தி நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம், அவருக்காக வாழ்வோம், அவருடைய நன்மைகளை அனுபவிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்காக கருதுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் கவலைப்படாமல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரையை சார்ந்து ஜீவிக்க பலன் தருவீராக. உம்முடைய நன்மைகளை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.